நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களாக உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல பயிற்சி பெறும் பொழுது சஞ்சரிக்கும் பொழுது கர்மாவின் அடிப்படையில் ஒளி தத்துவ அடிப்படையிலே இந்த வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு துல்லியமான பலன்கள் கொடுக்க போகுது, என்ன பலாபலன்கள் வரப்போகுது, எது மாதிரி சாதகமான பலாபலன்கள், எது சாதகமற்ற வாழ்க்கை சூழல்கள் வரப்போகுதுங்கிறது துலாம் ராசிக்கு இப்போ எப்படி இருக்க போகுதுங்கிறத மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி பகவான் 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இந்த மாற்றம் இல்லை. செப்டம்பர் மாதம் குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்தவர் அப்படியே உச்ச குருவாக சனியை பார்த்து 4ஆம் இடத்தை பார்த்து அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஆண்டு கிரகங்கள் 4 கிரகங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபிளான ஸ்மூதான ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கு. இப்போ மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னா மாதத்தின் 2 நாளுக்குள்ளேயே செப்டம்பர் 2nd 3rd பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வரார். துலாம் ராசிக்குள்ளேயே ஆட்சி படம் பெறக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பு. என்ன மாதிரி அமைப்பு? மனசுல கொஞ்சம் தீர்க்கமான சில முடிவுகள், சந்தோஷம், குதூகலம், ஒரு சுப விஷயங்கள். இது வரைக்கும் லைஃப் கொஞ்சம் போரா போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்புகள், இளம் பருவத்தினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் காதல் வயப்படக்கூடிய அமைப்புகள், ஒரு பேஷனேட்டாக சிலதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள், வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அது மாதிரி ஒரு தேடுதல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயமாக அமைவது, அது மாதிரி விஷயங்கள் நன்றாக இருக்குது. எப்பவுமே ராசி அதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது அது சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனே ராசிக்குள்ளே வருவது மிகவும் நல்லது. ஸோ அது ஒரு அருமையான விஷயம். அடுத்தபடியாக பாருங்க, புதன் 8ஆம் தேதி 2வது வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போறார். 12ஆம் இடத்துக்கு போய் என்ன ஆகுது? சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ இதில் என்ன ஆகும்? கொஞ்சம் சுப விரயங்கள்லாம் ஆகும். சுப விரயங்களாகி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் நடத்தக்கூடிய அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. சூரியனும் 12ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை பெறுகிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் 2nd halfல பாருங்க, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரார். ஸோ தொழில் வேலையில் ஒரு நல்ல மாற்றம், திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, இடம் மாறுவது, வேலையில் ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, அந்த வேலையும் சேர்ந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு போஸ்டிங்கு. அப்புறம் தொழிலில் திடீர்னு ஒரு டெவலப்மெண்ட்டு, புதுசாக ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து ஒரு இன்னொரு கிளையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இன்னொரு ஷாப் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ரொம்ப நாளாக ஓச்சிட்டு இருந்த ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்புகள் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த. ஏன்னா 10லேயே வர குரு இருக்கார். குருவோட செவ்வாய் சேருவது அருமை. ரியல் எஸ்டேட் சம்மந்தத்தில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, சிவில் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்க, அப்புறம் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சில நன்மைகள் பயக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மூலமாக வேலை மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் சுப விரயங்களும் உண்டு. சில நல்ல விஷயங்கள், காதல், திருமணம் அது மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குருவே 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வீடு வண்டி வாகனம் தொழில் தாயார் வேலை இதுதான் பயங்கரமான ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். அதில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து நல்ல ஒரு தீர்க்கமான சில முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எ பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள். அது சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அல்லது இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நம்ம கண்கூடாக இந்த செப்டம்பர் மாதத்தில் சில ஆரம்ப விஷயங்களை பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை எடுத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நாம் பேசக்கூடிய தசநாதன் புக்திநாதன் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புக்திநாதன் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்குது, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் துலாம் ராசியில் விசாக நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது
சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்கள் இப்போ எது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, எது மாதிரி இப்போ பார்த்தீங்க இளைய வயதினர்களுக்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் முடிச்சு பண்ணுறவங்களுக்குலாம் எது மாதிரி வேலைக்கு போகலாம், அரசு உத்தியோகமா, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, அது உடனே வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாமா, வெளிநாடா, எது மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறது பார்க்கலாம். மேல் படிப்பு என்ன படிக்கலான்னு பார்க்கலாம். அப்புறம் திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, நம்மளால திருமணம் தேடிட்டு இருக்குமே, வரன் அமையாமல் இருக்கு, எப்போ அமையும், குழந்தை பேரும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய 5ஆம் பாவம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் 5ஆம் பாவம் 2 மனைவிக்கும் கணவனுக்கும் எப்படி போய்கொண்டிருக்கிறது, திருமண அந்த அந்த குழந்தை தோஷம் புத்திர தோஷோட அளவு முடிஞ்சிருச்சா, அடுத்த அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பெறக்கூடிய நேரம் வந்துருச்சா, ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா, அது மாதிரி விஷயங்கள், இடம் மாற்றங்கள் எப்போ, வேலை எப்போ மாறலாம், எப்போ ப்ரொமோஷன் வரும், எப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் கடன் அடைதல், இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருப்போம், அந்த கடன்லாம் எப்போ அடையும், எப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம், எப்போ ஒரு வீடு வாங்குவோம், வண்டி வாங்குவோம், எப்போ வந்து சில வெல்த் கிரியேஷன் சொத்து சேர்ப்பு எப்போ நடக்கும், உடல்நல கோளாறுனால நிறைய சீனியர் சிட்டிசன் துலாம் ராசிக்காரங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து நிவர்த்தி வரப்போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிரகத்தோட தாக்கங்கள் எப்படி இருக்கு, ஒரு கிரகம் எப்படி மாறுது அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கிட்டத்தட்ட 30,000 ஜாதகங்கள் பார்த்து நம்மளுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட் எதை நோக்கி கொண்டு போயிருக்குது, இப்போ எதை நோக்கி நம்ம ஃபியூச்சரில் போகிறோம், ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகள் எடுப்பது தான் நல்லது. பாருங்க, நம்ம வந்து அவசரப்பட்டு வேகமாக சிலதெல்லாம் செஞ்சு, ஏன்னா ஒரு விஷயம் இந்த காலத்தில் நாம் வந்து தவறுதலான ஒரு நேரத்தில் செய்யும் பொழுது அதுக்கு 2 வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சமயம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற நிதி மணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை 2மே நம்ம இழக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் இருக்குன்னு தெரிந்து அது இந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்து செய்யும் பொழுது 2 இழப்புகளையும் நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதிர்நீச்சல் போட வேண்டியதில்லை. நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான துறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் வரும், எதில் நமக்கு லாபங்கள் வரும், எப்போ நம்ம போனோம்னா பிரச்சனையாக லாக் ஆகிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி கிடைக்கும், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரங்கள் கிடைக்கும், அந்தரம் டிவைட் பண்ணால் சூக்ஷமம். தசாய்களாக பார்த்தீங்கன்னா 10 வருடம் 15 வருடம் அது மாதிரி, புக்திகள்லாம் 3 வருடம் அது மாதிரி, அந்தரங்கள்லாம் 6 மாதம் 7 மாதம், அதே மாதிரி சூக்ஷமங்களாக வாரக்கணக்கில். இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுக்கும்போது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இந்த ராசிக்கு இருந்து சஞ்சரிக்கும் பொழுது, ஒரு பாவத்தில் இருந்து சஞ்சரிக்கும் பொழுது, டிகிரி அடிப்படையில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு கர்மா பலன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பொத்தாம் பொதுவாக பார்க்காம, பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையான ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு 2026 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார், குரு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார், 4ஆம் இடத்துல ராகு நீடித்திருக்கிறார், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ ராகு கேதுகள் தொழில் வேலை விஷயத்துல சில சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க. டிசம்பருக்கு மேலே மாற போறாங்க, சில மாறுதலை எதிர்பார்க்கலாம். இது செப்டம்பர் மாதம் எது மாதிரி விஷயத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா, ராசி அதிபதியாகிய செவ்வாய் 15-20 நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் லெவல்ல 8ஆம் இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் பாருங்க ராசி அதிபதி மாதத்தின் கடைசி 10 நாள் குச்ச குருவோட சேர்ந்து செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அருமையான அமைப்பு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில வந்து சில நல்ல விஷயங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராசியையும் குரு பார்க்கிறார், ராசியோட அதிபதியும் குரு சேர்ந்துருச்சு. எப்போ சேர்றாங்க? மாதத்தின் கடைசி பகுதியில் ஒரு 3 வாரம்
2.5 வாரம் முடியும் பொழுது போகும்பொழுது நல்ல ஒரு பலாபலன்கள் வருது. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு செப்டம்பர் மாதம் எண்டுலேருந்து நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சில பெரிய சிக்கல்களை அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், தொழில் ரீதியான சிக்கல்கள், வேலை மூலமாக ஒரு டைட்டான சிச்சுவேஷன், குழந்தைகளுக்கு மெனக்கட முடியாத ஒரு அமைப்பு, குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத ஒரு அமைப்பு, ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவே வரமாட்டேங்குது, அப்படியே போயிட்டே இருக்குது, எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லையா சாமிங்கிற கடந்த பல மாதமாக அவதி பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் அக்டோபரில் சில ட்ரெண்டு காட்டுதுங்க. அது செப்டம்பரோட இறுதி பகுதியிலேருந்தே உங்களுக்கு அந்த அமைப்பு ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துக்குங்க. இது நல்ல ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க என்ன தீர்க்கமாக என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணுங்கிறதுல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே மாதிரி படித்து முடித்தவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாமா அல்லது கார்பரேட் செக்டாரா வெளிநாடா என்ன பண்ணலாங்கிறதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் செப்டம்பர் 2026. அதே மாதிரி இல்லத்தரசிகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கிற மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள், அப்பா பையன், அப்பா பொண்ணுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடியது, அப்பா மூலமாக வர வேண்டிய சொத்து இடமெல்லாம் கொஞ்சம் காசாகி சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. முதல் 2 வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை நீங்களே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓவராலான விஷயம். இதே பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதினர், கல்யாண திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு திருமணம் நடக்கிறது, காதல் கைகூடுறது. ஏன்னா சுக்கிரன் பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், சுபவிரய விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். அதே சமயத்தில் லாபம் பெறக்கூடிய அமைப்புகள், 10ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறது, சில தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. தொழிலில் டக்குன்னு வர வேண்டிய பணம் வர்றது, லாபம் பெறுவது, தொழிலில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் ஆகிறது, இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடியது, சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது, லீகல் இஷ்யூலாம் கொஞ்சம் சரியாகிறது. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பல மாதமாக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சமாச்சு மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு சிலது கொடுக்குதுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்க, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் வந்து குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் 5ஆம் இடத்துல சனி இருந்து தாக்கத்தை, தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அதை உச்சகுரு பார்த்து கொஞ்சம் சரி பண்றார். அதே சமயத்தில் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனே 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறனால இல்லறம் சுவைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி குழந்தைகள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக வேலையில் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வரும், ரெகக்னிஷன் வரும். ஸோ இது ஒரு பொற்காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. எல்லா வயதினர்களுக்கும், சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழில் முனைவோர்களாக இருந்தாலும், வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து காத்திருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான பலமையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை உங்கள் ஜாதத்தை போட்டு நீ எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் விருச்சிக ராசியில் வந்து கேட்டை நட்சத்திரமா, அனுஷ நட்சத்திரமா, விசாக நட்சத்திரம் 4வது பாதமா, எந்த அமைப்பில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறலாம் பார்த்து இப்போ உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசா நாதன் வந்து இப்போ ஜாதகத்தில் இப்போ நம்ம போட்டு இந்த கோச்சாரத்தில் எப்படி போகுது, அதோட ஸ்தான பலம் என்ன, திக் பலம் என்ன, திருக்பலம் என்ன, இது எல்லா விஷயங்களும் நம்ம வந்து படிப்படியாக பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய வாஸ்ட் 18 வருஷம் அனுபவம் 30,000-35,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்த அந்த அனுபவத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுடைய பாஸ்ட் பேட் ஒர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா, இப்போ எப்போ நமக்கு பெஸ்ட்டு வருது, எது மாதிரி அடுத்த 3-4 மாதங்கள் நமக்கு காட்டுது, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், எந்தெந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக சரியாக போகுது, எந்தெந்த பிரச்சனைகள் புதுசாக வர்றதுக்கு இருக்கா, எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பூர்ணமாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தென்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீட்டாக எந்த விதத்துலையும் ஒரு தெளிவு இல்லாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நமக்கு ஆகாத விஷயங்கள் என்ன, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸ் என்ன, எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுக்கலாம்,
எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சரியாக பார்க்கும் பொழுது ஒன்னொன்றுக்கும் எந்தெந்த நேரத்தில் செயல்படலாம், வீடு மாறுவது எப்படி, இடம் எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரொமோஷன் வரும், எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ நமக்கு கடன் அடையும், எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண தடைகள் நம்ம அதிகமாக இருக்கும். 3-4 வருஷமாக வந்து திருமண விஷயங்கள் பாதிப்பாக இருக்கும். அது வந்து இப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அந்த தோஷம் முடியுதா, அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதா, 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானாதிபதி வருதா, எப்போ நடக்கும். சில பேர் நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம நொந்து போயிருப்பாங்க. அதோட அமைப்புகள்லாம் என்ன, எந்த நேரத்தில் எது நடக்கும், நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலனை என்ன சொல்லுது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கும் பொழுது இப்போ எப்படி எது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் யூனிக்காக இருக்குது, நம்மளுடைய யூனிக்கான பிராப்தங்கள் என்ன, எந்த துறை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் அது மாதிரி போகலாம். சில பேர்த்துக்கு புதன் நல்லா இருந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அகாடமிக்ஸு ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் போவாங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும், மீடியா துறையில் நல்லா வர முடியும். அது மாதிரி விஷயம் உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, எந்த மாதிரி ஆதிபத்தியம் இப்போ போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆலோசனை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் சொல்லி அது பிரகாரம் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும்.